அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. சோ இதன் மூலமாக தற்போது வந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தின் அடிப்படையில் திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. திரு ஹபீஸ், திராவிட அரசியலுடைய வீழ்ச்சி இங்கிருந்து தொடங்குது அப்படின்னு காலையிலே ட்வீட் போட்டிருக்காங்க. அதற்கான அறிகுறி தானே அது? திராவிட அரசியல் எங்கேயுமே விழுந்ததா இல்லை. நிச்சயமாக இன்னும் வாக்கு சதவீதம் அதை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை ரவுண்டு? 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்கா? 2 ரவுண்டு கூட முடியல. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது வரைக்கும் இந்த வாக்கு சதவீதத்துடைய நிலவரத்தை பார்க்கலாம். திமுக 24.23 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கு. தாவேக 35.00, அதாவது 35 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு நிலவரத்தையும் பார்க்கலாம். அவங்க சிங்கிள் டிஜிட்டை கிராஸ் பண்ணல. அதிமுக 23.77 விழுக்காடு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் திமுக 2ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அதிமுக எண்ணிக்கையின் அடிப்படையில் 2ஆம் இடத்துல இருக்காங்க. அதிமுக 23.77 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்காங்க. திமுக 24.23 விழுக்காடு. ஆனா எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக 73 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. தாவேக 35 விழுக்காடு. சோ பலமுனை போட்டி இருக்கக்கூடிய நிலையில திமுகவுக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லப்பட்டது. பட் அவங்க 25 28 கிராஸ் பண்ணிட்டு 35 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க்கை தொட்டதுனால அவங்களோட எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே இருக்கு. 98 அப்படின்ற எண்ணிக்கையை நோக்கி அவங்க போயிருக்காங்க. இன்னும் ஒரு சில 2 தொகுதிகளில் அவங்க முன்னிலை நிலவரம் பெற்றா 100 அப்படின்ற எண்ணிக்கையை தாவேகா தொடும். ஆனா இதுதான் அவங்களுடைய பீக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுது. ஏன்னா 234 தொகுதிகளுடைய தேர்தல் முடிவு அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ இனிமேல் அவங்க கூடுதலான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடங்களில் சுற்றுகளில் பண்ணால் மட்டும்தான் இந்த எண்ணிக்கை பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்றது இருக்கு. ஸோ தேர்தல் ஆணையத்துடைய தற்போதைய அதிகாரப்பூர்வ தகவல் அப்படின்றது வெளிவந்திருக்கு. அதில் அதிமுக 61 இடங்கள்லையும் திமுக 35 இடங்கள்லையும்